இன்டர்போல், சிஐஏ, எஃபிஐல இருக்கிறவங்க கொடுத்த அஃபிஷியல் ரிப்போர்ட்ல எந்த பிரச்சனையும் இல்லை சார். ஆனா கோர் மேண்டல் அதை பத்தின நியூக்ளியஸ் வெளியே லீக் ஆகுது. வாட்? ஆமா சார், நான் அதுதான் சொல்ல வரேன். நமக்கு தெரிஞ்சதை விட ஒருபடி அதிகமா வேற யாருக்கும் தெரியல. தெரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்க. somebody is watching me sir. நான் இப்போ மரியாதைக்குரிய ஏடிஜிபி பீட்டர் சக்ரியா சார் ஆஃபீஸ்ல தான் இருக்கேன். பார்த்துட்டு கூப்பிடுறேன். ஓகே. வா, அன்னைக்கு நீ எனக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருக்கப்போ நான் டெய்லி 2 வாட்டி யூனிஃபார்மை மாற்றுவேன். இப்போ அந்த ஸ்டைலை கொஞ்சம் மாற்றிட்டேன். 3 தடவை மாற்றுறேன். இவ்வளவு அழகா சைனிங்கா இருக்கிற ஷூஸ் தமிழ்நாடு போலீஸ்ல யார்கிட்டயாச்சும் இருக்கா? யார்கிட்டயும் இல்ல. ஆனா உங்களுக்கு என்ன ஆச்சு சார்? நான் உங்களுக்கு ஜூனியர். என்ன பார்க்கணும்னா டே பெருமாள் இங்க வான்னு சொன்னா நான் உங்க முன்னாடி வந்து செல்யூட் அடிச்சு நிக்க போறேன். ஆமா. இப்போ என் மேல கோவமா இருக்கீங்களா? என்ன பிடிக்கலையா? ஏன் என்ன பார்க்க வரலன்னு நிறைய எஸ்எம்எஸ், நிறைய மிஸ் கால், சின்ன பிள்ளைங்க மாதிரி. சார், வாட்ஸ் யுவர் ரியல் ப்ராப்ளம்? டெல் மீ. ஏய், என்ன மாதிரி ஒரு சின்சியரான போலீஸ் ஆஃபீஸர் இங்க இருக்காங்களா? நீயே சொல்லு. இருந்தாலும் எனக்கு மிஞ்சிறது அவமானம் தான். அந்த 2 லூசுங்க இருக்காங்கல்ல, டிஜிபிங்க, 2 பேரும் சர்வீஸ்ல என்னை விட ஜூனியர். ஆனா பவர் அவங்க கிட்ட தான். காரணம் உனக்கு தெரியுமா? அவங்கள மாதிரி ஜால்ரா அடிக்க என்னால முடியாது. டேய், உனக்கு தெரியுமா, உன்கிட்ட இந்த கேஸ் சம்பந்தமான பொறுப்பை கொடுக்காம இருக்கிறதுக்கு அவங்க மேக்சிமம் ட்ரை பண்ணாங்க. என்னோட ஒரு ஆள் கட்டாயத்தினால தான் உன்கிட்ட இந்த பொறுப்பையே தூக்கி கொடுத்துருக்காங்க. அப்புறம் எதுக்கு சார் பவர் இல்லைன்னு சொல்றீங்க? 2 டிஜிபிங்க மேக்சிமம் எதிர்த்தோம். உங்க ஒரு ஆள் பவரை வச்சு மட்டும் தானே நீங்க எனக்கு எல்லா பொறுப்பையும் வாங்கி கொடுத்தீங்க. அது என்னன்னா, பவர்னு சொல்லும் போது உங்களை யாரு வெறுத்தாலும் சரி, ஆனா நான் வெறுக்க மாட்டேன். உண்மையதான் நீ சொல்றியா? ஆமா சார். ஓஹோ, உண்மையா உன் மேல இருக்கிற அன்புல உன்னை கட்டி பிடிக்கணும்னு தோணுது. ஆனா சட்டு கசங்கிடும். ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துட்டுமா சார்? ஓஹோ, போயிட்டு வா சார். இது வரைக்கும் என்கிட்ட இது மாதிரி சே, கருமம். எங்க பார்த்தாலும் துடைக்க வேண்டியது. நீங்க ஒரு ஆள் தான் ஆபீஸ்க்குள்ள துப்பி நாசம் பண்ணி வச்சிருக்கீங்க. லிஸ்ட் கொடுங்க சார், நான் போகணும். நடக்காதுன்னா நடக்காதுதான். நீங்க மட்டும் இல்ல, இனிமே யார் வந்து கேட்டாலும் சிஎம் பார்க்க வந்தவங்களோட லிஸ்ட்டை கொடுக்க முடியாது. சம்பந்தப்பட்டவங்க டாக்குமெண்ட்ல கையெழுத்த போட்டு தரணும். முதல்ல அதை அங்க துப்புங்க. இல்ல இதுக்குள்ள துப்பி வச்சுக்கோங்க. ஓஹோ, ஆர்கியூமெண்ட் பண்ணாம லிஸ்ட்டை கொடுங்க சாமி. நத்திங் டூயிங். நான் சொன்னது உனக்கு புரியலையா? விசிட் பண்ணவங்களோட லிஸ்ட்டை கொடுக்க முடியாது. வேண்டாம். நீங்களும் ஒரு நாள் என் பின்னாடி வருவீங்க, வாங்கிக்க. இப்படி பேசுறதுக்கு உனக்கு வச்சிருக்க பாரு. நிறுத்துங்க. ஓகே. என்ன பேரு? ரொம்ப நன்றி சார். லிஸ்ட் கிடைக்கல சார். சாமி என்ன சொன்னாரு? லிஸ்ட் வேணும்னா பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்தாதான் கொடுப்பேங்கிறான் கிறுக்கு பையன். அப்படியே சொன்னாரு? அப்படிதான் சொன்னா. வணக்கம். ஃபாதர் ஆப்ரகாம். என்ன உங்களுக்கு தெரியுமா? தெரியும். உட்காருங்க. நான் சிஎம்க்கு நடந்த விஷயம் எல்லாம் டிவிலையும் பேப்பர்லையும் தான் பார்த்தேன். கடவுளோட கிருபையினால அவர் பொழைச்சிக்கிட்டாரு. ஆஃபீஸ்க்கு வர ஆரம்பிச்சிட்டாரா? இல்ல, அடுத்த மண்டேலேருந்து வருவாரு. வேலை விஷயமா இப்ப வெளியே போறாரா? அப்பப்போ போவாருன்னு நினைக்கிறேன். ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தா மட்டும். செக்யூரிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கும். இல்ல, மெடிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஓஹோ. ஃபாதர், நீங்க 2-3 வாட்டி தான் அவரை சந்திச்சிருக்கீங்க. ஆனாலும் உங்க மேல அவருக்கு ஏதோ அன்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா?
என்னோட அனாத ஆசிரமத்துக்கு முதலமைச்சர் வரேன்னு சம்மதி வச்சிருந்தாலும் கூட ஆசிரமத்தில் இருக்க பிள்ளைங்களுக்கு சினிமா ஸ்டார் தானே பிடிச்சிருக்கு. அப்ப நான் சொன்னேன் சிஎம் தான் பெரிய ஸ்டாருன்னு. அவர் ஆபீஸ்க்கு வரட்டும், நீங்க கட்டாயப்படுத்தி கேளுங்க. அப்படியா? அவர் ஆபீஸ்க்கு வரலனாலும் வெளியே எங்கேயாவது வேலைக்கு வரும்போது நான் அவர் அங்க போய் பாத்துக்கிறேன். ஓ அது போதும். ஓ சரி, அப்போ உங்களுடைய நம்பர் கொஞ்சம் தரீங்களா? நான் உங்களுக்கு கூப்பிடுறேன். அவருக்கு வெளியே ப்ரோக்ராம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. அதுக்கு என்ன கொடுத்தா போச்சு. ரொம்ப நன்றி சார். மாதிரி நல்ல மனுஷன கவர்மெண்ட்ல இருக்க தான் செய்யறாங்க. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். வணக்கம் ஃபாதர். வணக்கம். எனக்கு இதெல்லாம் பார்க்க வேணாம் சார், தப்பு நடந்து போச்சு. வாசுதேவன் சார் எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. நான் சிஎமோட ரூம் பார்க்கணும். ப்ளீஸ் சார். நான் சொன்னா நீ கேட்க மாட்டல்ல? அடடா வாங்க சார், போங்க. ஜன்னல திறந்து பாக்குறாரு. அது திடீர்னு ஆபீஸ்ல தீ பிடிச்சதுன்னா சிஎம் அந்த ஜன்னல் வழியா ஏறி குதிச்சு தப்பிக்க முடியுமான்னு டெஸ்ட் பண்றாரு. விசிட்டர் லிஸ்டும் உடன் கேமராவோட டேப்ஸும் கையோட இவர்கிட்ட கொடுத்து அனுப்பிடுங்க. சரிங்க சார். சாமி என்ன சரி தரேன்னு சொன்னேன். தலை நின்று. லக்ஷ்மி நான் தான். Meet me immediately in my office. Okay, sir. Bye. ஹேமா, இந்த டேட்டாவை ஷார்ட்லிஸ்ட் பண்ணுங்க. ஷோர். விசிட்டரோட பேரும் அட்ரஸும் மட்டும் போதும்ல? பர்பஸ் ஆஃப் விசிட் வேண்டாம்ல? அதெல்லாம் வேண்டாம். ஓகே. ஃபாதர் ஏப்ரஹாம் பட்டினப்பாக்கம். ஆப்ரஹாம் பட்டினப்பாக்கம். சார், சார் 2 வாட்டி ஒரே பேர்ல பார்த்துருக்காங்க. முதல்ல எழுதின பேரெல்லாம் 2வது வாட்டி சிஎம் விசிட் பண்ணும் போது எழுதினது. முதல் வாட்டி வந்தப்ப ஃபாதர் ஆப்ரஹாம் பட்டினப்பாக்கம், மறுபடியும் வந்தப்ப பிரதர் பட்டினப்பாக்கம். பேர் எழுதும் போது தப்பா இருக்கும். என்ன பெருமாள்? சிஎம்க்கு பெயின் வந்து அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகும்போது அவர் வீட்ல இருந்தாரா ஆபீஸ்ல இருந்தாரா? ஆபீஸ்ல இருக்கும்போது தான் வந்துச்சு. அங்க இருந்து தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். டேட் ஞாபகம் இருக்கா? இருக்கு, ஜூன் 11. சரி லக்ஷ்மி, சார் ஜூன் 11 சிஎம் விசிட் பண்ணவங்களா யாருன்னு பாரு. சார் முதல்ல வந்தது மிஸ்டர் லக்ஷ்மணன், தமிழ்நாடு ரீட்டைலர்ஸ் அசோசியேஷன். எதுக்கு வந்தாங்க? பர்பஸ் ஆஃப் விசிட் சிஎம் இன்வைட் பண்றதுக்கு. அடுத்து ஒமேகா ஃபினான்ஸ். அவங்க எதுக்கு வந்தாங்க? பர்பஸ் ஆஃப் விசிட் டாக்குமெண்ட்ரி ஆன் சிஎம். டாக்குமெண்ட்ரி ஆன் சிஎம். வேற யார் வந்திருக்கா? ஆப்ரஹாம் பட்டினப்பாக்கம் அன்னைக்கு ஜூன் 11 மறுபடியும் சிஎம் விசிட் பண்ணிருக்காரு. பர்பஸ் ஆஃப் விசிட் டு இன்வைட் சிஎம். இந்த ஃபாதர் தான் லாஸ்ட் விசிட்டரா? அதுக்கப்புறம் சிஎம் யாரும் விசிட் பண்ணல சார். கரெக்ட் மீ டு தி எஸ்பி ஆஃபீஸ் கோயிலா. நான் இப்போ ஏஞ்சல் சிஸ்டர் கிட்ட பேசணும். ஓகே
வீட்டில் இருக்கிற ரெஜிஸ்டரும் ஆஃபீஸில் இருக்கிற ரெஜிஸ்டரும் நல்லா செக் பண்ணுங்க. இஃப் யூ ஃபீல் எனி டவுட் கால் மீ. ஷியோர் சார். ஹலோ. ஹலோ மேடம், பெருமாள் பேசுகிறேன். இந்த முகம் ஞாபகம் இருக்கா? இருக்கு இருக்கு. உங்களால் எனக்கு ஒரு சின்ன உதவி தேவைப்படுது. என்ன? ஒரு ஃபாதரோட டீடைல்ஸ் வேணும். அட்ரஸ் இருக்கா? அட்ரஸ் நான் கொடுக்குறேன். ஃபாதர் எப்ரஹாம் பட்டினப்பாக்கம், சாந்தோம் சர்ச் அண்ட் ஆர்ஃபனேஜ் பட்டினப்பாக்கம், சென்னை. இல்ல, அப்படி ஒரு சர்ச்சும் ஆர்ஃபனேஜும் பட்டின பக்கத்துல இல்ல. தேடி கூட பார்க்காம சும்மா கெஸ்ட்ல சொல்லாதீங்க. நான் அங்கதானே குடியிருக்கேன். நான் எதுக்கு கெஸ் பண்ணணும்? அப்போ நிச்சயமா இல்லையா? இல்ல, 100% கன்ஃபார்ம். என்ன ஓஹோ, விஷயம்? என்னையும் விசாரிக்கிறீங்களா? இன்ஃபர்மேஷனுக்கு காசு? இன்ஃபர்மேஷனுக்கு காசா? கொரியர்ல அனுப்புறேன். ஒரு 5 சாக்லேட். தேங்க்யூ ஸோ மச்.